14ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் வல்லாள மகாராஜா. சிவபக்தரான அவருக்கு குழந்தைகள் இல்லை. பக்தனின் குறையை போக்க சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த திருவுளம் கொண்டார். திருவண்ணாமலையில் உள்ள தேவதாசி வீடுகளுக்கு தன் சிவகணங்களை அனுப்பி வைத்தார். பின்னர் சைவத் துறவி வேடத்தில் மன்னனிடம் சென்று தனக்கு ஒரு தேவதாசி வேண்டும் என்று கேட்டார். ஆனால் சிவகணங்கள் இருந்ததால் ஒரு தேவதாசி கூட கிடைக்கவில்லை. மன்னனின் வருத்தத்தை பார்த்த இளையராணி தானே செல்வதாக கூறி அந்த அறைக்குள் சென்றார். அங்கே சைவத் துறவி ஒரு குழந்தையாக மாறியிருந்தார். மன்னரும் இளையராணியும் அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சினர். அடுத்த கணமே அந்த குழந்தை சிவபெருமானாக மாறி இருவருக்கும் காட்சி கொடுத்தது. அதனால்தான் அண்ணாமலையாரே மகனாக இருந்து அவருக்கு ஆண்டுதோறும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் திதி கொடுக்கிறார். நீங்கள் அண்ணாமலையாரின் அருளை உணர்ந்திருக்கிறீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள்.